நம்ம வாழ்க்கையில் நிறைய பயிற்சிகள் நம்ம கற்றுக்கிட்டாலும் அதை சரிவர முழுமையாக நம்மளோட வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாததுக்கான காரணம் என்ன? சாதாரணமாக மூச்சு காற்று கவனிக்கிறதுனால மட்டும் நமக்கு ஒரு நன்மை நடந்துருமா? அப்படி என்ன பெரிய அளவில் இந்த சின்ன டெக்னிக் நமக்கு உதவி ஆகிட போகுது? அவேர்னஸ்க்கும் அட்டென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம மூச்சு காற்று கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம எந்த வேலையும் செய்ய முடியல. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே எப்படி மூச்சு காற்றை கவனிக்கிறது? ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் கிளாஸ் அப்படின்றது என்ன மாதிரியான வகுப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இன்னர் சைல்டு அவேர்னஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் இன்னர் சைல்டுனா என்ன, நம்மளுடைய சப்கான்ஷியஸில் அது என்ன மாதிரி பதிவுகளை அது ஏற்படுத்துது, இன்னர் சைல்டு வூண்ட்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த மாதிரி காயப்பட்ட அந்த இன்னர் சைல்டு இன்னைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், யாரும் நம்மளை சேர்த்திக்க மாட்டாங்களோ, நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு இன்னைய வரைக்கும் அந்த ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். அது சைல்டுஹுட்ல ஏற்பட்ட ஒரு காயங்களாக இருக்கலாம். அடுத்தது பீப்புள் ப்ளீசிங் பிஹேவியர், எப்போ மற்றவங்கள பற்றியே ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, அவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தன்னை பற்றி எதுவுமே யோசிக்காத ஒரு பிஹேவியர். ஸோ அதுவுமே சைல்டுஹுட்டில் ஏற்பட்ட ஒரு காயத்தினால நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் எமோஷனல் ட்ரிகர்ஸ். ஸோ எமோஷனல் ட்ரிகர்ஸ்னால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் யாராவது சொன்னால் கூட அது மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். ரொம்ப என்னடா இது நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அந்த கிரிட்டிசிசம் மேலே அவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன், நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னர் சைல்டு மெடிடேஷன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஜேர்னலிங் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வூண்ட்ஸ் இப்போ என்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ரெண்டாவது ஐடென்டிஃபையிங் இன்னர் சைல்டு வூண்ட்ஸ். ஸோ இந்த காயங்கள்லாம் இன்றைக்கி நமக்கு என்னவா உருவெடுத்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது, ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுருவாங்களோ, இல்லை யாராவது நம்மளை ஏதாவது குறை சொல்லுவாங்களோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அப்போ இன்றைக்கி அது என்னவா மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு? அது ஒரு பதட்டமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அல்லது தன்னை பற்றி ஒரு தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பிலீவ்ஸ் அந்த பழைய இன்சிடெண்ட்னால ஏற்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த இன்னர் சைல்டுக்குள்ளே என்ன பிலீஃப் இருக்குது, அதனால இன்றைக்கி என்னவா உருவெடுத்திருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு ஹீலிங் லைட் மெடிடேஷனும் நம்ம பண்ணுவோம். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா ரிலீஸிங் த பெயின், அதாவது அந்த வலிகளையும் அந்த காயங்களையும் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், அதை சரி பண்ணி அதுலேருந்து நம்ம விடுவிச்சுக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரிகர் மேப்பிங் டெக்னிக்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது எந்த தருணத்தில் நமக்கு அந்த மாதிரி ட்ரிகர் ஆகுது, ஸோ அந்த மாதிரி ட்ரிகர் ஆகிற சிச்சுவேஷன்ஸில் நமக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வருது, அது நம்மளை என்ன பண்ணுது, என்ன மாதிரி சென்சேஷன்ஸ் நம்ம உடலில் வருது, நமக்கு என்ன பிலீஃப் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற அந்த ரூட் காஸை நம்ம என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறது. ஸோ யாராவது ஒருத்தர் யதார்த்தமாக ஏதாவது ஒன்று சொல்லும்போது கூட அந்த ஒரு பயம் வரும், பதட்டம் வரும், திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஆன்ஷியஸ் ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். ஸோ அது என்ன ட்ரிகர் பண்ணுது? அது கோபமாக கூட இருக்கலாம். ஸோ சாதாரணமாக ஒருத்தர் பேசுகிற சில விஷயங்கள் கூட ரொம்ப இரிட்டேட் ஆகுறது, எரிச்சலூட்டும் ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த ட்ரிகர் மேப்பிங் மூலமாக நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த சென்சஸ் நம்மளை அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம். அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா ரீபேரண்டிங். இதில் இன்னர் சைல்டு ஹக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீலிங் மெடிடேஷன் பண்ணுவோம். அது கூடவே சேர்த்து ஒரு ஜேர்னலிங்கும் பண்ணுவோம். அடுத்து அஞ்சாவது பார்த்திங்கன்னா நியூ லைஃப் கிரியேஷன். அதாவது ஒரு காயப்பட்ட அந்த இன்னர் சைல்டை நம்ம கண்டுபிடிச்சி அதை ஹீல் பண்ணி ஃப்யூச்சரில் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் விஷன் மெத்தட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மேனிஃபெஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய பயங்களாக இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம், அல்லது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி ஒரு லூப்புக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த இன்னர் சைல்டு வூண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதோடைய ரூட் காஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன மாதிரி அது நமக்கு விளைவுகளை ஏற்படுத்துதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹீல் பண்ணுறது. ஸோ இதுதான் இன்னர் சைல்டு ஹீலிங்கு. இது முழுக்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனதோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. 5 நாள் வகுப்பு. காலையில் பார்த்திங்கன்னா 5 மணிலேருந்து 5:40 வரைக்கும் நமக்கு இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் மெடிடேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நைட்டு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் தியரி கிளாஸஸும் ஜேர்னலிங் எக்ஸசைஸ் கிளாஸும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி 5 நாட்கள் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 நாள் செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸும் இருக்கும். ஸோ நீங்களே அது எல்லா எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோம்ஒர்க்கை அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது முழுக்க நம்ம ஆழ்மனதோடு சம்மந்தப்பட்ட ஒரு பயிற்சி அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பதிவில் த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் 4 டெக்னிக்கில் நம்ம ப்ரீத்திங் எப்படி அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி ஒரு சாதாரண டெக்னிக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? வெறும் ப்ரீத்திங் மட்டும் அப்சர்வ் பண்ணால் போதுமா? நம்மளால் என்லைட்டன்மெண்ட் பண்ண முடியுமா? அல்லது அந்த அவேர்னஸ் அப்படின்றத நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஸோ புத்தர் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அது எந்த விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே கேள்வியை தான் சீடர்கள் ஓஷோ கிட்ட கேட்குறாங்க. ஓஷோ சொன்ன அற்புதமான பதிலை நம்ம பார்ப்போம். நம்ம எந்த பயிற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று ஃப்யூச்சரில் நம்ம அடைஞ்சிருவோம், நடந்துரும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட அது எல்லாமே இருக்குது. நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம். அடைய போகிறேன் அப்படின்னு நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போட தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த ஆமாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி. நம்ம உடம்புக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிறோம். என்னதான் கலர் கலராக நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றினாலும் உடல் அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த மாதிரி நம்மளுடைய உயிர்த்தன்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கான்ஷியஸ்னஸ் ஒன்று தான். ஆனால் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு முகமூடிகளை போட்டுட்டு சுற்றிக்கிறோம். அந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்குது. நாம் எதை தேடுறோமோ, நம்ம எது அடையணும்னு நினைக்கிறோமோ அது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட அது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. ஸோ இதுதான் நம்மளோட விழிப்புணர்வை அதிகரிக்கும் போது இது ஒரு சாதாரண ஒரு சின்ன டெக்னிக் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஒரு சாதாரண பயிற்சி தான் புத்தர் ஞானம் அடையிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. எப்போவுமே மனதோட இயல்பு ரொம்ப சின்ன ஒரு டெக்னிக்கெல்லாம் இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இது போய் வேலை செய்யுமா அப்படின்னு ஒதுக்கி வச்சிரும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, முதல்ல இந்த ட்ரெயின் ஸ்டீம் என்ஜின் மூலமாக ஓடக்கூடிய ஒரு ரயில் பயணத்தில் மக்கள் முதல்ல ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்தாங்களாம். யாருமே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரையல் பீரியடில் ரொம்ப அந்த பயம் இருந்துச்சான். அதனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், சிறை கைதிகளை கூட்டிகிட்டு அவங்கள ட்ரெயினில் பயணம் பண்ண வச்சு இது சேஃபு தான், இது ஓடும், நல்லது தான் அப்படின்னு பதிய வைக்கிறதுக்காக முதல் முயற்சியாக அந்த மாதிரி பண்ணாங்களாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஏறும்போது ஒரு நீராவி போய் எப்படி ட்ரெயினை மூவ் பண்ணோம், சப்போஸ் அது சரியாக ஓடாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா நமக்கு இது மாதிரி பார்த்ததே இல்லைல்ல. ஸோ அந்த ஒரு பயத்தினால மக்கள் எல்லாரும் புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்களாம். அதே மாதிரி தான் நம்ம மனசு ஒரு சின்ன பயிற்சி, இதை போய் எப்படி நம்ம செய்கிறது, அப்படி செஞ்சால் நமக்கு நன்மை நடந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் அது ஒதுக்கி வைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி ஒரு அனுபவப்பட்டதில்லை, பார்த்ததில்லை, தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மனசு ஒரு சாதாரணமாக மூச்சு காற்றை கவனிக்கணும். கவனித்தா நம்மளால் நிகழ்காலத்தில் இருக்க முடியும், அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம பண்ணுற வேலை எல்லாத்தையும் நம்ம சரியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மனசு ஏற்றுக்காது. அது எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற சில கேள்விகள், அந்த சந்தேகங்கள் எழுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது நியாயமான ஒரு விஷயம்தான். அடுத்து இந்த அவேர்னஸ்க்கும் அட்டென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம் முன்னாடி அப்படின்னா அது முழுமையான ஒரு தன்மையில் இருக்கிறது அவேர்னஸ். இல்லை இத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்க, அதில் ஒரே ஒருத்தரை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள மட்டுமே நான் கவனிச்சிட்ருக்கேன் அப்படின்னா அப்போ எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க யாருமே எதுவுமே நமக்கு கண்ணுக்கே தெரியாது, எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த ஒருத்தர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. ஸோ அதுதான் அட்டென்ஷன். இப்போ அந்த ஒரு உருவத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் இருக்கிற கண்ணை மட்டும் நான் கவனிக்கிறேன் அப்படின்னா அந்த கண்ணை தவிர மீதி இருக்கிற உறுப்புகள் எதையுமே நம்ம கவனிக்க மாட்டோம். அது ஒரு மாதிரி மங்கல் ஆயிரும். வெறும் கண்ணு மட்டும் நம்ம ஃபோக்கஸில் இருக்கும். இப்போ நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரூமில் ஏதாவது ஒரு கலர் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ ரெட் கலர் பொருட்களை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் ரெட் கலர் பொருள் மட்டும்தான் உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணும். மீதி எல்லாத்தையும் அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். நீங்கள் மற்றது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸே பண்ண மாட்டீங்க. குறிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அட்டென்ஷன். எல்லாத்தையுமே ஒரு குடைக்குள்ளே இருந்து பார்க்குறது, ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே என்ன இருக்குதுன்னு அப்படியே மொத்தமாக பார்க்குறது அவேர்னஸ். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளை பற்றி கவனிப்போம், நடந்து போகிறத பற்றி உணர்றது, சுற்றி யார் யார் வராங்கன்னு பார்க்குறது, அங்கே ஏதாவது ஸ்ட்ரீட்டில் ஷாப் இருக்கா, இல்லை யாராவது நம்ம எதிர்க்க வராங்களா, இப்படி எல்லாத்தையும் ஒரு 360 டிகிரியில் அப்படியே மொத்தமாக நம்மளால் கவனிக்க முடியுது அப்படின்னா அது அவேர்னஸ். இல்லை பர்டிகுலராக சிலருக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த கடை எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு அப்படி நம்ம யோசிக்கிறப்ப ஃபோக்கஸ் அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அது அட்டென்ஷன். மொத்தமாக எல்லாத்தையும் கவனிக்கிறது அவேர்னஸ். ஸோ ஆரம்பத்தில் நம்ம அட்டென்ஷனுக்கு தான் பழகுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் நம்ம முழுமையான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த முழுமையாக எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்.
அதில் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே இந்த மைண்ட் வந்து ஏன் தடுக்குது, அல்லது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மைண்டுக்கு வந்து எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் ஒரு பயம் ஏற்படும். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பயிற்சியை பற்றி தப்பாக நமக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய நமக்கு மாற்றங்கள் ஒன்றும் நிகழ்ந்துட போகிறதில்ல, இதெல்லாம் யார் பண்ணுறது, முதல்ல டைம் இருக்கா, நம்ம வேலையை பார்ப்போமா இல்லை உட்காந்து மூச்சை கவனிச்சுட்டு இருப்போமா, இது ஒரு எக்ஸசைஸ்ன்னு இதை வர நம்ம பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் தோணும். நம்ம மனசு சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனிதர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, மற்ற மனிதர்களை வந்து நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இவங்க உண்மையிலே நம்பகத்தன்மையான ஒரு ஆள் தானா, இவர் சொல்கிறத நம்ம நம்பலாமா, கேட்கலாமா, இவர் சொல்கிறது ஒரு வேளை சரியில்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் தாட் எப்போவுமே இருக்கும், நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் சொந்த மனசு சொல்கிறதில்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்து உண்மையிலே இந்த மனசு சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. சொந்த மனசு சொல்கிறத நம்ம எல்லாத்தையும் நம்புகிறோம். அது பயம் அங்கே போகாத அப்படின்னு சொன்னால் ஓகே, அது பயம்தான், நம்ம போகக்கூடாது அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். இல்லை நீ அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது, அது நல்லதாகவே இருந்தால் கூட அது உனக்கு ஒன்றும் பெருசாக நன்மையெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, நீ எதுவும் பண்ணாத, எவ்வளோ வேலை கிடக்குது, அதை விட்டுட்டு நீ ஏன் மெடிடேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், புதுசாக நீ எதையாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு எதுக்கு இப்போ நீ வந்து கஷ்டப்படுற, ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து சொல்லும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆமாம் இல்லை கரெக்டு தான் அப்படின்னு. அது ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. மனசு சொல்கிறது எந்த விதத்தில் அது உண்மை, அது 100% உண்மைதானா அப்படின்றத நம்ம செகண்ட் தாட்டாக நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் மனசு சொல்கிற எதையுமே முழுமையாக நம்ம நம்பாமல் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். நீ சொல்கிறது உண்மையிலே 100% உண்மையா, இது எப்படி நான் நம்புறது, இது உண்மைதானா அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அதுவே அக்செப்ட் பண்ணிடும். இல்லை நிறைய டைம் இருக்குது, சும்மா நான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், மொபைலை ஸ்க்ரால் பண்ணுறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், கூட இருக்கவங்களோட பேசுகிறேன், அன்வான்டாக அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு காசிப் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியல, நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கெலாம் டைம் இல்லைன்னு நான் சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ இவ்வளோ நாளாக ஏன் அந்த மைண்டு வந்து ஒரு மாதிரி பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் போஸ்ட்போன் பண்ணுச்சு அப்படின்னா, மனசுக்கு பயம். புதுசாக ஒரு விஷயம், புது வாழ்க்கை, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, இயல்பாக நடக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்குல்ல, எதுக்கு அதை போய் திருப்பி ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ தெரியாத ஒரு விஷயத்தையோ எதுக்கு பண்ணணும், அப்படியே ஜாலியாக எப்பவும் பண்ணுற ஒரு ரொட்டீன்லேயே இருந்தால் நல்லா இருக்குல்ல, அந்த லைஃப் ரொட்டீன் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட்டு கொஞ்சம் டீவியேட் ஆகி ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லதாகவே இருந்தால் கூட கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும். அதனால தான் அதை ரெசிஸ்ட் பண்ணுது. அது ரெசிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பற்றின நெகட்டிவ் விஷயங்கள்லாம் சொல்லும். இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக உனக்கு போய் வேலையை பாருப்போ, உனக்கு வேலை பண்ணால் தான் உனக்கு சோறு கிடைக்கும், உனக்கு அப்போ தான் சம்பளம் கிடைக்கும், ஸோ நீ வேலை பாரு, உனக்கு மணி சம்பாதிக்கிற வழியை பாரு, முதல்ல அதுதான் உனக்கு ப்ரையாரிட்டி, ஸோ ஃபஸ்ட்டு எது முக்கியங்கிறத பாரு அப்படின்னு நல்லது சொல்கிற மாதிரியே இதெல்லாம் சொல்லும். ஸோ அதனால தான் நம்ம எவ்வளோ பயிற்சிகள் நம்ம படித்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு முழுமையாக நம்மளால் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. அந்த மைண்ட் வந்து நம்மளை விடவும் விடாது. நம்ம உணவை வந்து போஸ்ட்போன் பண்ண முடியுமா, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம், இன்றைக்கி நம்ம பட்னியாக இருந்துக்குவோம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம்ல. நமக்கு பசிச்சதுன்னா சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதனால் நமக்கு வந்துட்டு ஒரு மணி கிடைக்குது, அந்த பணத்தை நம்ம வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணலாமா, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இன்றைக்கே நமக்கு வேணும், நமக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. ஸோ இதெல்லாம் சர்வைவல், வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை, அதனால போஸ்ட்போன் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதோ மெடிடேஷன் பண்ணுறதோ நல்ல ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறதோ இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லைல்ல அப்படின்ற மாதிரி அது ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மைண்ட் அதனால தான் அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. உணவை நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது, ஆனால் மெடிடேஷன் பண்ணுற விஷயங்களை நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன பயிற்சி எந்த அளவுக்கு நமக்கு வந்து உதவ போகுது அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு இமயமலை இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்குது, அதுதான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஆட்டம், ஒரு சின்ன அணு, அது என்ன பண்ணிட போகுது, அது ஒரு சாதாரண ஒரு இது அப்படின்னு கம்பேர் பண்ண முடியுமா? அந்த அவ்வளோ பெரிய இமயமலையை ஒரு ஆட்டம் பாம் வந்து அதை சுக்கு நூறாக அதை நொறுக்கிடும். ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே தான் ஒரு பவர் பேக்கடு ஒரு விஷயம் இருக்குது, அதில் நிறைய எனர்ஜி இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம என்னதான் ரொம்ப பெரிய பெரிய பயிற்சிகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணும்போதே அதில் நிறைய நமக்கு வந்து நன்மைகள்
இருக்குது. அதனால் ரொம்ப பெரிய விஷயம் மட்டும்தான் நமக்கு நன்மை கொடுக்கும், ஒரு சாதாரணமாக மூச்சு காற்றை கவனிக்கிறதுனாலலாம் நமக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது சாதாரணமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி மூச்சை கவனிக்கிறது, அதே மாதிரி நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பித்தா நம்மளால் வேலை செய்ய முடியல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஒரு வேலை பார்க்கும்போது நம்மளால் மூச்சை கவனிக்கிறதுன்றது சைமல்டேனியஸாக பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அட்டென்ஷனில் தான் நம்ம நிறைய பயிற்சி இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணணும், படிக்கணும்னா அதை மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தான் நம்மளால் முழுமையான கவனத்தை செலுத்த முடியும். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் மெய்மறந்து போய் நம்ம அந்த விஷயத்தை பண்ணுவோம். ஸோ அதுதான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம அதுக்கு நகர்ந்து வரணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்குன்னே ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மூச்சு காற்றை கவனிக்கிற பயிற்சியை தனியாக செய்யணும். அதை செய்து பழகுனதுக்கப்புறம் ஒரு 21 நாளுக்கு பிறகு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே மூச்சு காற்றோடைய கவனத்தை அப்பப்போ மறந்து போயிடும். பட் ஆனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதில் ஒரு கவனத்தை செலுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 21 நாள் நம்ம தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது ஸோ அந்த மூச்சை கவனிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அதை ஞாபகப்படுத்தி தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இயல்பாக உங்களுக்கு வந்து ஒரு வேலை பார்க்கும்போதே மூச்சை கவனிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தானாக வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ஓஷோ வந்து சந்திக்கிற சில சீடர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம், நான் ரொம்ப டீப் ப்ரீத்திங் பண்ணணும், உடனே நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடணும், சீக்கிரமாக எனக்கு வந்துட்டு அந்த டீப் ப்ரீத்திங் அப்சர்வேஷன் பண்ணுறது எல்லாமே எனக்கு சித்தி ஆகிடணும், கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு மாறிடணும், அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து ஒரு மெடிடேஷன் இப்போவே நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அவசரப்படுத்தி கேட்பாங்களாம். ஆனால் சொல்லிக் கொடுக்குற எந்த பயிற்சியும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளே இருக்குது, நானும் கற்றுக்கணும்னு ஆர்வப்படுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அப்பியரன்ஸை க்ரியேட் பண்ணுறது. அதாவது மனசு வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது. நானும் முயற்சி பண்ணுறேன், எனக்கும் பிடிக்கும் தான், எனக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, நான் பாரு எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியலல்ல அப்படின்ற மாதிரி தோணும். இதுக்கு வந்து எரிக் ஃப்ரோம் அப்படிங்கிறவருடைய புக்கு த ஃபியர் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் ஃப்ரீடம்னா என்ன, நம்ம வந்து விடுதலை அடைஞ்சிடுறது, யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்ம சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் அதுக்கே பயப்படுறது. யாருக்கு தான் ஃப்ரீடம் பிடிக்காது, யாரும் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது, நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை தானே எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குது. ஆனால் என்னதான் நம்ம மேலோட்டமாக நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சாலும் அடி ஆழத்தில் நமக்கு வந்து அந்த ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்றதான் எரிக் ஃப்ரோம் சொல்கிறாரு. அது எதனால் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம அடிமைப்பட்டே இருந்துட்டதுனால திடீர்னு ஒரு ஃப்ரீடம்னா அப்போ நம்மளே எல்லா டிசிஷன்ஸும் எடுக்கணும், நம்மளே எல்லாம் பண்ணணும், இது ஒரு மாதிரி ஒரு ஆழ் மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு பயம் ஏற்படுமா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த மனசுக்கு வந்து எப்பயுமே அடிமைப்பட்டே நம்ம வாழ்ந்துட்டோம். திடீர்னு அதுலேருந்து நம்ம மீண்டு சுதந்திரமாக நமக்கான முடிவுகளை நான் தான் இனிமேல் மாஸ்டராக இருப்பேன், மைண்டு வந்து இனிமேல் ஸ்லேவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றமே நமக்கு வந்துட்டு ஒரு புதுசாக இருக்கிறதுனால அந்த மாற்றத்துக்கு பயந்துக்கிட்டே எனக்கு ஃப்ரீடம் வேண்டான்னு உள்ளுக்குள்ளே ஒரு பதிவு இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன தான் டெக்னிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணாலும், எனக்கு டீப்பாக மெடிடேட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், இதெல்லாம் மனசுக்குள்ள ஆசைகள் இருந்தாலும் அடி ஆழத்தில் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பயம் இருக்கும், அது நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரீசன் நம்ம எந்த ஒரு பயிற்சியும் முழுமையாக செய்யாததுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு சாதாரணமாக இந்த மூச்சு காற்றை கவனிக்கிறது போய் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற கேள்விக்கு பதில் பார்த்தோம். அதே மாதிரி அவேர்னஸ்க்கும் அட்டென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மூச்சு காற்றை கவனிக்க முடியல, மூச்சு காற்றை கவனிக்கணும் உட்காந்தா வேலை செய்ய முடியல, ஸோ அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ன தான் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து படித்தாலும் எதையுமே இந்த மனசு வந்து செய்ய விட மாட்டேங்குதே, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குதே, ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னர் சைல்ட் ஹீலிங் கிளாஸ் வந்து மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கவிருக்கு. மொத்தம் 10 கிளாஸஸ் இருக்கும். காலையில் 5 மணிலேருந்து 5:40 வரைக்கும், நைட்டு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் நைட் தியரி கிளாஸஸும் எக்ஸசைஸும் இருக்கும். இதை முடித்த பிறகு 7 நாள் செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ ஹோம்ஒர்க் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அற்புதமான ஒரு கிளாஸை பயன்படுத்திக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.